பாருங்க, கோதுமையை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம கோதுமை கேக் வந்து செய்யலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு சேனல்ல பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. மைதா யூஸ் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. கோதுமை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து இதில் 1 கப் அளவு கோதுமை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால், முட்டை எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது. பால் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த கோதுமையை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து சலிச்சு எடுத்துருங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இது வந்து போயிடும். சலிக்கிறதுக்கு முன்னாடி இது கூடயே வந்து கொஞ்சம் நல்லா புஷ்டியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் இது சேர்த்துக்கலாம். சோடா, இது பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துறேன். கொஞ்சம் சேர்த்துனா போதும். இல்லைன்னா வந்து கேக் வந்து நல்லா இதுவாக வராது. அது கூடயே 1 பிஞ்ச் வந்து நான் சால்ட் சேர்த்த போகிறேன். 1 பிஞ்சு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 டைம் வந்து சலிச்சு எடுத்துருங்க. நல்லா வெறும் மாவு மட்டும் வர்ற மாதிரி எடுத்துக்கங்க, நல்லா சுத்தமா. இப்போ இதுல வந்து 1 கப் மாவு வந்து பாருங்க, நல்லா நைஸா வந்து சலிச்சு எடுத்துட்டு அந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. இது கூடயே நான் சேர்த்த போறது என்ன அப்படின்னா, இது 1/4 கப் அளவு தயிர் சேர்த்த போறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், கொஞ்சம் ஆயில் வந்து என்ன ஆயில் வேணாலும், நீங்க குக்கிங் ஆயில் வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். அது நம்ம சாய்ஸ் தான், எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பாருங்க, நான் இது கூட சேர்த்திருக்கிறது லைட்டா உப்பு, அப்புறம் இது பேக்கிங் சோடா வந்து சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸி இருந்து அது அடிக்கிற அந்த மெஷின் கூட தேவையில்லை, மிக்சிலே நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்க, இது வந்து ஃபுல்லா இதுல வந்து சேர்த்துறேன். நல்லா சலிச்சு எடுத்துருங்க. ஏன்னா அந்த கொஞ்சம் பிசு இருக்கக்கூடாது. 2-3 டைம் நல்லா சலிச்சு எடுத்துக்கங்க. வெறும் அப்படியே பியூர் மாவா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பாருங்க, இந்த பண்ணியாச்சு. இது கூடயே நம்ம வந்து தயிர் வந்து மிக்ஸ் பண்ண போறேன். தயிர் கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கொஞ்சம் ஆயில், இதை போட்டு நல்லா மிக்சியில வந்து 2-3 டைம் அடிக்க போறோம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். இது கூடயே எவ்வளவு வந்து நீங்க மாவு எடுத்துட்டீங்களோ அதுல ஒரு அரை பகுதி கொஞ்சம் ஜாஸ்தியா வந்து சக்கரை எடுத்துக்கங்க. இல்ல ஸ்வீட் அதிகமா வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கங்க. இதை வந்து என்ன பண்றோம்னா, மிக்சியில போட்டு மீன் வயல் வந்து பவுடர் ஆக்க போறோம் நம்ம. இப்ப இதையும் வந்து மிக்சி ஜார்ல போட்டுட்டேன். இதை போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அது கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம். எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஆக்சுவலி கோதுமை அந்த இது கலந்தது எல்லாமே அரைச்சிட்டேன். இப்போ அரைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இது கூடயே நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த இது சொன்ன இல்லைங்களா சக்கரை, அதை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து இது கூட நான் வந்து சேர்த்த போறேன். எவ்வளவு வேணுமோ சுகர் வந்து சேர்த்திக்கங்க. அதுக்கு நீங்க போட்டு 1 கப் போட்டீங்கன்னா அரை கப் அளவுக்கு சுகர் இருந்தா போதும். ஏன்னா வந்து கேக் வந்து கொஞ்சம் மீடியமான டேஸ்ட்ல தான் இருக்கும். ரொம்ப சுகர் இருந்தா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சனது அரைச்சனையும் அதையும் சேர்த்துட்டேன் இது கூட. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு இது பால் வந்து சேர்த்த போறோம். காய்ச்சின பால் வந்து 1/4 கப் அளவு ஃப்ரெஷ் மில்க் வந்து சேர்த்தியாச்சு. ஏற்கனவே அடிச்சு வச்சுட்டேன். அது எல்லாமே இது சேர்த்தியாச்சு. இது கூடயே நீங்க உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி இது கொக்கோ பவுடர் அந்த மாதிரி நீங்க சேர்த்திக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க எங்கிட்ட இருக்கக்கூடாது வெண்ணிலா எசன்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் சேர்த்த தேவையில்லை, கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் மிக்சியில் வந்துட்டு நல்லா வந்து இது அடிச்சுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி எனக்கு பதத்துல வந்து கிடைச்சிருச்சு. இது கூட நான் சேர்த்தனது வந்து கோதுமையை சேர்த்திருக்கேன். கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து 1 பிஞ்சு சால்ட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோடு போட்டிருக்கேன், மிக்ஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் தயிர் வந்து ஒரு 1/4 கப் அளவு சேர்த்தியாச்சு. கூட வந்து நம்ம என்ன வெஜிடபிள் ஆயில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோமோ அந்த எண்ணெயை வந்து பயன்படுத்திக்கலாம். அதையும் போட்டு மிக்சி ஜார்ல நல்லா அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா பொடி பண்ண சக்கரை இல்ல நாட்டு சக்கரை சேர்த்தலாம், கருப்பட்டி சேர்த்தலாம். அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம். அது வந்து உங்க குழந்தைங்களோட ஸ்வீட் தன்மையை பொறுத்து நீங்க வந்து எவ்வளவு வேணும்னாலும் அவ்வளவு சேர்த்திங்க, சரிங்களா? நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கப்புக்கு மேலேயே சேர்த்தினேன். கொஞ்சம் ஸ்வீட் வேணும் அப்படிங்கிறது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு அரை கப்புக்கு மேல நல்லா பவுடர் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிட்டேன். கூடயே இது கூட வேணும்னா நீங்க கொக்கோ பவுடர்ல சேர்த்தலாம். நம்ம வந்து ஹெல்த்தியா வேணுங்கிறதுனால நான் வேற எதுவுமே சேர்த்த போறது இல்லை. கொஞ்சம் வந்து அது வெனிலா எசன்ஸ் வீட்டுல இருந்ததுனால சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி நான் வந்து எனக்கு வந்து அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்குது. இப்ப இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி என்கிட்ட வந்து இருக்கு ஏற்கனவே வந்து, அதாவது என்னதுன்னா இது
பேக்கிங் பண்றதுக்காக வச்சிருக்கேன். இது பேக் பண்றதுக்காக. இதுல வந்து நல்லா வந்து வெண்ணெயோ இல்ல நெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து இதை போட போறோம். இது போடுறதுக்கு முன்னாடி இல்லைன்னா இது இல்லை அப்படின்னா நீங்க டிஃபன் பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அதை எடுத்துக்கிட்டு அதையும் வந்து அதுக்குள்ள அப்ளை பண்ணி கூட நீங்க போடலாம். இதுவே இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி எல்லாம் இல்லை. இப்ப வாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு கடாயில வந்துட்டு வச்சுட்டு அது இதெல்லாம் போட்டு அப்ளை பண்ணிட்டு இதை மேல வைக்கிறதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் வேணும் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. பாருங்க, கூட அதுக்குள்ளார வந்து நான் குக்கர் வச்சு நான் பண்றேன். அடுப்பு பற்ற வச்சேன், நல்லா சூடு ஆகட்டும். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது மணல் இருந்தா போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கையில் இருக்கக்கூடிய உப்பு அந்த மாதிரி கூட இது ஃபுல்லா பரப்பிக்கலாம். பாருங்க, உப்பு கூட நம்ம போட்டுக்கலாம். இல்லாதவங்க, மணல் இல்லாதவங்க உப்பு சுல்லா அப்ளை பண்ணிட்டு பண்ணலாம். இப்ப நான் வந்து என் கையில மணல் இருக்கிறதுனால மணலே நான் வந்து போட போறேன். இது ஃபுல்லா இது பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் மணல் வந்து உள்ள போட்டுக்கங்க. அடியில போட்டுட்டு சும்மா இது ஃபுல்லா கவர் பண்ற அளவுக்கு போட்டா போதுமானது. போடுங்க. இது வந்து சூடாகிட்டு இருக்கட்டும். இந்த கேப்ல அதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இது மேலதான் நம்ம வைக்க போறோம். ஆன்லைன்ல அப்படியே தட்டி போட்டு மூடி வச்சுட்டேன். இது சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளார அந்த பேன்ல வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பேன்ல வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத காமிக்கிறேன். இது சூடாகிட்டு இருக்கட்டும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேக்கிங் பண்றதுக்காக ஒரு இது வச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணணும். ஏன்னா அடியில வந்து நம்மளுக்கு வந்து இதாகக்கூடாது அப்படின்னு, பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டு நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது கூட போட்டுக்கலாம். அதாவது என்னதுன்னா டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி இதுல கூட அப்ளை பண்ணிட்டு பண்ணலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் நல்லா அந்த இது ஃபுல்லா, பாக்ஸ் ஃபுல்லா, அப்பதான் ஒட்டாம வரும். அதனால இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். பாருங்க, ஃபுல்லா இது ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெய் இல்லைன்னா எண்ணெய் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா அரைச்சி வச்சிருக்கூடிய ஃபில் பண்ண போறோம். எல்லா பக்கமும் வர்ற மாதிரி அப்படியே ஃபில் பண்ணுங்க. எல்லா பக்கமும் அந்த நெய்யோ இல்ல வந்து வெண்ணெய் எண்ணெய் எதை வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ்ல வந்து ஒட்டாம வந்து கேக் வரும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சிருக்க பாருங்க, பார்க்கவே கலர் செம்மையா இருக்கு. இன்னும் நீங்க ஹெல்த்தியா வேணும்னா நீங்க இது கூட போட்டுக்கலாம். அதாவது என்னதுன்னா நாட்டு சக்கரை இந்த மாதிரிலாம் போட்டீங்க அப்படின்னா இன்னும் செம்மையா இருக்கும். வீட்லயே நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டு உங்ககிட்ட எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நல்லா ஃபில் பண்ணிட்டேன். நல்லா பாருங்க, பாக்கையிலே ஒட்டுல நல்லா செமையா வந்திருக்கு. இப்ப இது கூட கொஞ்சம் கார்னிஷ் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா முந்திரி, அதுக்கப்புறம் வந்து பாதாம், கொஞ்சம் திராட்சை இது எடுத்துக்கிறேன். எப்படி பண்றேன்னு பாருங்க. உங்களுக்கு தேவையானது போட்டுங்க. இல்லைன்னா அந்த கேக்ல மேல இருக்கும் இல்லைங்களா, அந்த டூட்டி ஃப்ரூட்டி சொல்லுவாங்களா, அதை கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லா பகுதியிலையும் நல்லா தூவி விட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு செமையா இருக்கும். பாருங்க, நான் வந்து முந்திரியும் எடுத்திருக்கேன், பாதாமும் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு முந்திரி. உங்களுக்கு ஃப்ளேவர் மேல டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எதை வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம சாய்ஸ் தான். ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து இது திராட்சை வச்சிருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நம்ம வைக்கலாம். இதை வந்து நம்ம அந்த குக்கருக்குள்ளார வைக்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வந்து சூடாயிடுச்சு. இது மேல ஏதாவது ஒரு இது வந்து வச்சிருங்க, வெயிட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருங்க. வச்சுட்டு அது மேலதான் நம்ம வைக்க போறோம். ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேல அப்படி வச்சிட போறோம். இதை வச்சுட்டு இதை திரும்ப வந்து அப்படியே வந்து அதே பிளேட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட போறோம். எதுல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு ஹை ஃப்ளேம்ல ஒரு 15 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோ மீடியமான சிம்ல வந்து ஒரு 15 மினிட்ஸ் வைங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ வந்து ஒரு 25 மினிட்ஸ் மேல ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து நல்ல ஸ்மெல் வந்துருச்சு. அதனால வந்துட்டு
நான் வந்து எடுத்து பார்க்க போறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ளேம்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் மேல வந்து ஒரு இது ஸ்லோ ஃப்ளேம்ல மீடியமான ஸ்லோல வந்து வச்சிருந்தேன். இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கேக் செம்மையான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். எப்படி ரெடி ஆயிடுச்சு இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணணும். அப்படி வெந்துருச்சா இல்லையா, கேக் ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ண. நல்லா பாருங்க, உப்பி வந்திருக்கு கேக், பார்க்கலே தெரியுது. ஸ்மெல் நல்லா வந்துருச்சு, அந்த இது கோதுமையோட ஸ்மெல்லு. இப்ப இதுக்குள்ள வந்துட்டு நீங்க அந்த இப்படி வச்சு லைட்டா இது கத்தி ஏதாவது வச்சுட்டு இப்படி விட்டு பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா இந்த மாதிரி ஒட்டாது. பாருங்க, 2 சைடும் ஒட்டல. ஸோ அப்போ வந்து கேக் வந்து பேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம எடுத்துட்டு வெளியில வச்சிடலாம். சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நான் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நல்லா பாருங்க, எடுத்து காமிக்கிறேன் உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு. பாருங்க, நான் வெளியில எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஆறட்டும். பாருங்க, சைட்லாம் உங்களுக்கு வந்து பாருங்க அந்த கேக் வந்து ஒட்டலை பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வந்து வந்துரும்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்னா. ஏன்னா பாருங்க, எல்லாம் நல்லா உப்பி வந்துருச்சு. கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க, நல்லா வந்து சூடு ஆறிடுச்சு. இங்க சுத்தி வந்து உங்களுக்கு நல்லா அந்த இது உப்பி வந்திருக்கிறது தெரியுது. இப்ப இருந்தாலும் நம்ம ஒரு இதுக்காக இந்த மாதிரி பாருங்க வெந்தது தெரியுது நம்மளுக்கு. கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுட்டீங்க, கத்தி இல்லைன்னா கம் பண்ணி டக்குன்னு வந்துடும். இந்த ஹோல்ஸ்ல இப்படி பண்ணிடுங்க. இப்ப கிட்டத்தட்ட நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட ஓட்டல, ஏன்னா நல்லா வந்து நான் வந்து நெய் அப்ளை பண்ணிருந்தேன், அதனால எனக்கு சுத்தமா ஓட்டல. இப்ப பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி போட்டீங்க அப்படின்னா பாருங்க ரெடி ஆயிடுச்சு. பின்னாடி பேக் சைடு பாருங்க, நல்ல அவ்வளவுக்கு எனக்கு ஒட்டல. அப்படி ஒட்டாம இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க இது அப்ளை பண்ணிக்கலாம். பேக் சைட்ல நல்லா வந்து பாருங்க ப்ரௌன் கலர்ல நல்லா வந்திருக்கு. வெந்திருக்கு. அதெல்லாம் நீங்க இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஹெல்த்தியான சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அப்படியே இது பண்ணோன்னே ஃபுல்லா கேக் வந்துருச்சு. அப்படியே கமுத்திட்டேன், திரும்ப எடுத்து ஓபன் பண்ணி வச்சுட்டேன். செம்மையா வந்துருச்சு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஃபிளேவர், அதாவது என்னதுன்னா அந்த பாதாம் துருவி போட்டல அதுதான் உங்களுக்கு அப்படி தெரியுது, மற்றபடி எதுவுமே கிடையாது. கேக் எதுவுமே இல்லைன்னா அப்படியே பிளைனா அப்படியே வெந்திருக்கும். இது வந்து கத்தி வந்து வச்சு என் குழந்தை கொஞ்சம் கட் பண்ணிட்டா எல்லாத்தையும், அதனால அப்படி உங்களுக்கு தெரியுது. இப்ப பாருங்க, கட் பண்ணி காமிக்கிற ஒரு பீஸ் அழகா கட் பண்றா பாருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கியூட்டா வந்துருக்குது கேக்கு. பர்த்டேக்குலாம் நீங்க அழகா யூஸ் பண்ணலாம், ஹெல்த்தியானது கூட. குழந்தைங்க பர்த்டேக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இல்ல ஃபிளேவர்ஸ் என்ன நிறைய நீங்க வந்து போட்டுக்கலாம், அது நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஹெல்த்தியா என்ன வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்ப இருக்க கேக் செம்மையான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணாம விட்டாங்க, நல்லா எண்டு வரலாம். சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. டேஸ்ட் வந்து அலாதியா தான் இருக்கும், ஏன்னா அதுல போட்டிருக்கிறதுல என்னென்னு உங்களுக்கு தெரியும். செம்மையான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தும் கூட. நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோதுமை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால கண்டிப்பா வந்து இது உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க, ப்ரெஷர் பண்ணி பார்த்தா பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இதுக்கு அவன் தேவையில்லை, முட்டை தேவையில்லை, நல்ல ஹெல்த்தியானது உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. தேவைன்னா முட்டை சாப்பிட்றவங்க இருந்தீங்க அப்படின்னா முட்டை போட்டு செஞ்சுக்கோங்க. இதுக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த்தியான வீடியோவில் சந்திக்கிறேன்.